முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போவதை நினைத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கப் போகிறதை நினைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக மிக சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கு பாத்திரராகி இயேசுவை நாம் உயர்த்துவோமாக. அவரே பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர். அவருடைய உடன்படிக்கை ஆசீர்வாதம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் மலைகளை பேர்ப்பாரே. ஓ எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஓ இயேசுவே. ஹல்லேலூயா. சொல்ல போறீங்க, எனக்கா யாவை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய கடன் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை கொடுத்து பாவத்தின் கணக்கை தீர்த்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆத்மாவுக்காக பாவம் நிவர்த்தி செய்வது ரத்தமே. ஒரு மனுஷனுடைய பாவம் கழுவப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியமாயிற்று. இயேசுநாதர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு பெரிய மீட்பை தந்திருக்கிறார். ரெண்டு கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்ல போறோம். ஹல்லேலூயா. கர்த்தரெனக்காய் யாவும் செய்து முடித்தார். கர்த்தரெனக்காய் மலைகளை பேர்த்தாரே. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடித்தார். கர்த்தரெனக்காய் மலைகளை பேர்த்தாரே. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடித்தார். பாதாளம் ஜெயித்தாரே. சொல்லப்பட்ட பாதாளம் ஜெயித்தாரே. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து ஓ கர்த்தரெனக்காய் பாதாளம் ஜெயித்தாரே. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடித்தார். ஓ கர்த்தரெனக்காய் பாதாளம் ஜெயித்தாரே. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடித்தார். ஓ கர்த்தரெனக்காய் பாதாளம் ஜெயித்தாரே. ஓ இயேசுவே.
உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். Yes master, hallelujah. சொந்த குமாரன் என்று பாராமல் தம்மே பலியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Yes, hallelujah. நன்றி ராஜா, hallelujah. இம்மைக்கான தேவைகளை சந்திக்கிறவர் என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்கு யாவை செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகள் பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க. சொன்னதை சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. இயேசுவே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறா. சொல்வோமா? காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ
மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு அப்படி எல்லாரும் எழுந்துட்டு பாடுவோமா? பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பாடுங்க. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க. நீங்க மாத்திரம் பாட போறீங்க, பாடுங்க. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க. இன்னொரு தர சொல்லுங்க பாபா. நீ நேற்று மீண்டும், நீ நேற்றும் என்றும் என்றும் இன்னொரு தர சொல்லுங்க பாபா. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஓ வாக்குரைத்தவர். கரங்களை உயர்த்தி. நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். எஸ் மாஸ்டர், வாக்கு மாறாதவரே. ஹல்லேலூயா. நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், நீ சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பாரத்தை உம்முடைய கரத்திலே இறக்கி வைக்கிறோம், உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் அப்பா. அனைத்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. முழு பொறுப்பை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து தாங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்க எங்களுக்கு மாற்றி தாங்கப்பா, நீங்களை உருவாக்கி தாங்கப்பா, உருமாற்றி தாங்கப்பா. ஆண்டவர் உணர்வுள்ளவர்களாய் மாற்றி தாங்க ஆண்டவரே, பிரதிஷ்டை உள்ளவர்களாய் மாற்றி தாங்கப்பா, வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றி தாங்கப்பா, பரிசுத்தப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே, கிருபையின் பாத்திரமாக்கி தாங்க ஆண்டவரே. ஆமென். நீ சொன்னதை செய்கிறவரப்பா. உங்கள்கிட்ட போயிட்டு வந்தாலே, நீங்க சந்தித்தாலே, உங்களை பார்த்தாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எஸ் மாஸ்டர். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும்,
ஏந்திக் கொள்ளும் உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே, உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் உபயோகியும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் உபயம். சித்தம் உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் வாழுவாமல் அதில் நாட்டமே. உம்மை என்று பற்றிக்கொள்வே, என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வு எல்லாம் நீர் தானே. சொல்லுவோமா? உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீர் தானே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம், ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம், ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய நிரம்ப வாய் நிறைய உள்ளம் நிரம்ப உள்ளம் நிரம்ப வாய் நிறைய. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளம் நிரம்ப உள்ளம் நிரம்ப வாய் நிறைய. உம்மை துதிக்காமல் உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் இயேசுவே இல்லாமல் நித்தியமில்லை. கரங்களை பேசி சொல்லுவோமா? உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல் இயேசுவே, உம்மை நம்பாமல் நித்தியமே துயரே துதிவு மங்கே. ஓ நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவரே. நீரே ஆதிரரே துதிவு மங்கே.
பாத்திரரே துதி உமக்கே. ஆவே அவ்வாறு நானும் இயேசுவான் விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் இம்மானுவேல் இரத்தத்தினால் தந்த மீட்புக்காக ஓயாமல் பாடுவே. என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல், என் சாபம் நீங்கி போனது நான் சொல்லுவமாக. ஓயாம் பாடுவே ஓயாம் பாடு. என் சாபம் நீங்கி போனதினால், என் சாபம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவே. ஓயாமல் பாடுவேன். சாபம் நீங்கி போனதினால், என் சாபம் நீங்கி போனதால் ஓயாமல், என் ரோகம் நீங்கி போனதினால் பாடுவேன். ஓயாமல் பாடுவே ஓயாமல் பாடு. என் ரோகம் நீங்கி போனதினால், என் ரோகம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடு. என் பாரம் நீங்கி போனதினால் ஓயாமல். நல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி சுமக்க முடியாத பாரத்தை நீக்கி போட்டான். என் பாரம் எல்லாம் நீங்கி போனதே. என் பாரம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடு. என் பாவம் நீங்கி போனதினால், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடு. என் சாபம் நீங்கி போனதினால், என் சாபம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடு. என் ரோகம் நீங்கி போனதினால், என் ரோகம் நீங்கி போனதால் ஓயாம். என் பாரம் நீங்கி போனதினால், என் பாரம் நீங்கி போனதினால், என் பாரம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவே. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Jesus. ஆம் தேவ ஜனங்களே, பிரைஸ் தி லார்ட். ஒரு அறிவிப்பை இப்பொழுது நம்ம கேட்க இருக்கிறோம். நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனியை குறித்ததான அறிவிப்பு கேட்போமா?
தேவ ஜனங்களே, நித்திய பேர்மம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. பாருங்கள், அதை ஒரே தகவல் மூலமாக அற்புதத்தை பெற்றவங்களும் இருக்கிறாங்க. எனவே உங்கள் குடும்பத்திலே திருமணத்தை காத்து கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் என்றால் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மையானதை தருவாராக. தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அது நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் ஈசாக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கேட்போமா? நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஐ வில் பி வித் யூ and will bless you. என்ன சொல்றார்? நான் உன்னோட கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆரம்பத்தில் சொன்ன ஆண்டவர் என்ன வார்த்தை, அல்ல சோத்து எல்லா குறிப்புகளுக்காக, சபையில் இருக்கிற தேவைகளுக்காக, சில குடும்பத்தார் சந்திக்கிற சவால், இது எல்லாவற்றையும் நல்ல சோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே அது சொல்லி சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன வார்த்தை, சிறுவர்களுக்கான வார்த்தை, வாலிபர்களுக்கான வார்த்தை, பெரியவர்களுக்கான வார்த்தை, அந்த ஊழியர்களுக்கான ஒரு வார்த்தை. ஆண்டவரே, ஒரு ஆணித்தரமான ஒரு நல்ல வார்த்தையை தரணும்ப்பா. கடந்த மாதத்திலும் கூட நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் தந்திரப்பா. நீ அவருடைய கண்களை திறக்கும்படியாக நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு தருகிற விடுதலை ஆண்டவரே, அநேகருடைய கண்களை திறக்கத்தக்கதாக, அல்லது முந்தி எங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறீர், எங்களை பயன்படுத்துகிறீர். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தந்தீரே தாரும் என்று சொன்ன பொழுதுதான் என்னோடு இருப்பவர் நீர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அலச எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீர். எந்த வியாதி அந்த பாட்டை பாருங்க, என்னோடு இருப்பவர் நீர். அந்த சிச்சுவேஷன்லயும் எங்களோடு கூட இருந்து அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர். நீங்க இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்ச தேசத்தில் உண்டாயிற்று, அப்பொழுது ஈசாக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சோத்திரை இந்த குடும்பத்தார் சந்தித்த ஒரு 2வது ஒரு பெரிய பஞ்சம், இந்த பஞ்சம் சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் இருந்துச்சு. அதே போலதான் இந்த சோத்திரை ஈசாக்கின் நாட்களிலும் கூட ஒரு பஞ்சம், நம்ம லைஃப்ல கூட பஞ்சம். இந்த பஞ்சம் ஏன் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அது பின்னால நம்ம தியானிப்போம். இந்த பஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். என்ன பற்றாக்குறை? அத்தியாவசிய தேவைகளின் பற்றாக்குறை, அப்படிதானே? எப்போ பஞ்சம்னு சொல்லுவோம்? எங்க உணவு தட்டுப்பாடு வருதோ, எங்க தண்ணீர் தட்டுப்பாடு வருதோ, எங்க அடிப்படை தேவைகளுக்கான ஒரு தட்டுப்பாடு வருதோ, அப்ப என்ன செய்வோம்? பஞ்சம் சொல்லுவோம். கடந்த நாட்களில் கூட அல்ல சொத்த எதுலேயே பார்த்தேன், காவிரியில் ஆற்றுல தண்ணிலாம் ரொம்ப வறண்டு ஒரு லேன் மாதிரி தான் தண்ணி போகுது. அவ்வளோ பெரிய வறட்சி, பயங்கரமான வெயில். கடந்த ஆண்டுலேருந்து சரியான மழை பெய்யாத ஒரு நிலை, பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, ஆகார பற்றாக்குறை, அப்படிதானே? தேவையான காரியங்களுக்கு இருக்கிற பற்றாக்குறைக்கு தான் என்ன செய்வோம் அப்படின்னா பஞ்சம். ரைட்டா? அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக என்னது? சரியாய் கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காத நிலை, பட்டினிகள், அது மாத்திரமல்ல வீழ்ச்சிகள் ஏற்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அதுக்கான ரீசனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஞ்சத்துக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்னது? கடுமையான வறட்சி. அதாவது அந்தந்த சீசன்ல பெய்ய வேண்டிய அந்த மழை பெய்யாத ஒரு நிலையை குறித்து பார்க்கும். அந்தந்த சீசன்ல அல்ல பெய்ய வேண்டிய அல்ல மழை பெய்யாத ஒரு நிலையை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு அப்படி சொல்லலாம். ஏன் ஒரு தேசத்துல பஞ்சம் வருது? திடீர்னு அல்லது வெட்டுக்கிளிலாம் வந்து அந்த தேசத்தில் இருக்கிற பச்சையா இருக்கிறது எல்லாவற்றையும் டோட்டலா அப்படி வாஷ்ட் அவுட் ஆக்கி போற நிலைகள், பச்சையே பார்க்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கு. அது மாத்திரமல்ல பயிர்களுக்கு ஏற்படுகிற நோய்கள், பல நோய்கள், அடுத்த வர்ற நோய்கள், நோய் நொடிகள் நிறைய நேரத்தில் ஒரு பற்றாக்குறையை நமக்கு உண்டு. விசுவாச பற்றாக்குறையை உண்டு பண்ணலாம், ஒரு சந்தோஷ பற்றாக்குறை உண்டாக்கலாம், ஒரு சமாதான பற்றாக்குறையை உண்டாக்கலாம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட என்னத்தை எவ்வளோ ஜெபம் பண்ணி, எவ்வளோ உபவாசித்து, எவ்வளோ வேதத்தை வாசித்து, என்னத்தை கண்ணோம், பல பற்றாக்குறைகளை நம்ம வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அப்போ நான் உன்னோடு கூட இருந்து
உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த வேத பகுதியிலிருந்து நான் நினைப்பூட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே நீங்கள் இருங்கள். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம இருக்கணும். 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எங்க வாசம் சொல்றாரு இவர் பாருங்க. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு, தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த எகிப்து தேசத்தை குறித்து நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, எகிப்து எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, நைல் மட்டும் யூப்ரட்டிஸ் அல்ல சொல்ற இந்த நதிகள் அல்ல சார்ந்து இந்த பகுதியா இருந்துச்சு. ஆனா இந்த கானான் பார்த்தீங்க அப்படின்னா பருவ மழையை சார்ந்திருந்த ஒரு பகுதியா இருந்துச்சு. ஸோ இது சீசனல் ரெயின். இந்த சீசனல் ரெயின் பெஞ்சாதான், கரெக்டாக பெஞ்சாதான். இப்போ திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த சீசனல் ரெயினை சார்ந்திருக்கிற பகுதின்னு சொல்லி, இந்த சீசனல் ரெயின் கரெக்டாக பெஞ்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு வாரம் ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டு, நமக்கு டிப்ரெஷன் ஏற்படக்கூடாது, அது கடலில் ஏற்பட்டு அதுக்கு பிறகு ஒரு மழை பெய்து பாருங்க, ஒரு 10 நாள் தொடர்ந்து பெய்கிற மழை தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக நமக்கு தாக்கு பிடிக்கிற லெவலில் பார்க்குறோம். ஒரு வாரம் நல்லா மழை பெஞ்சிட்டா அந்த ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு பாருங்க கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ பருவ மழை சார்ந்து உடனே இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு பஞ்சம், அப்பாவி நாட்கள் ஏற்பட்ட ஒரு பஞ்சம், இப்போ இவனுடைய நாட்கள் வந்த பொழுது அவன் என்ன செய்யறான், அப்பாவுடைய பாணியே அவர் பின்பற்றாரு. அந்த பஞ்ச நாட்கள் அப்பா எங்க போனாரு, எகிப்துக்கு போனது போல நானும் புறப்பட்டு போவேன்னு சொல்லி அவர் புறப்பட்டு போன பொழுதுதான் சோத்திரம் எங்க கேரார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, 2ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருந்து, அது இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன சொல்றாரு, முதலாவது நான் சொல்ற இடத்துல குடியிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வழிகாட்டுதல் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட சோத்திரம் பாருங்க, நிறைய நேரங்கள் நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், இதை போய் செய்யலாமா. தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா கூடாதா, இந்த இடத்துல குடியிருக்கலாமா குடியிருக்க கூடாதா, நம்ம அப்படிலாம் ஜெர்மனி ஆயத்தப்படுறோம். ஆனா ஸ்தோத்திரம் இந்த ஈசாக்கு என்ன செய்யறார் அப்படின்னா, டக்குன்னு எகிப்துக்கு போக தீர்மானம் பண்ண பொழுது கூட ஆண்டவர் அந்த கேராரில் வச்சு சொல்றாரு, இந்த இடத்துல நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது ஸ்தோத்திரம். மறைமுகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னை சார்ந்திரு. இந்த கேரார் அப்படிங்கிறது அபிமெலேக்கின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸ்தோத்திரம். இது ஒரு கடலோர பகுதிகள். அதனால ஸ்தோத்திரம் நல்ல எப்பயுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. சோதரர் சென்னை போன்ற இடங்கள்ல கடுமையான வெயில் இருந்தாலும் ஒரு சாயந்தரம் டைம் ஆயிட்டு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த கடற்கரை காற்று என்ன செய்யும் அப்படின்னா அந்த வெக்கையெல்லாம் குறைச்சி, நமக்கு அப்படி இருக்காது, நைட்டு வரைக்கும் அந்த வெக்கை இருக்கும். சில நேரங்களில் மிட் நைட்ல கூட வெக்கை இருக்கும். ஆனால் எனக்கு சென்னையில் கடந்த நாட்களில் கான்ஃபரன்ஸ் போயிருக்கும் பொழுது ஸ்டால் எல்லாம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஈவினிங் ஆரம்பித்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளைமேட்டே டோட்டலா அப்படிப்பட்ட இடம் தான் இந்த கேரார். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை இருக்க சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில சவால் வரலாம். சோதரர் இந்த எகிப்துல ஆபிரகாம் இருந்த பொழுது சோதரர் என்னது, சாராளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னது, அந்த எகிப்து அந்த அந்த பார்வை என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போகிற லெவல்ல இருந்துச்சு. ஆனால் பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் கேரார்ல நீ குடியிரு அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் ஈசாக்குடைய மனைவி ரெபெக்காளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா அதை சோத்துறேன் என்ன சார், எங்கேயும் கூட்டிட்டு போகாதபடி அந்த இடத்துல இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை சோதரன் இவன் அதே எகிப்துக்கு போயிருந்தா அந்த மாதிரி இன்னொரு பிரச்சனையை அவன் சந்திக்க வேண்டிய லெவல் இருக்கலாம். இந்த பேர் தொடர்ந்து வீட்டில் போய் இந்த பகுதி வாசிப்பார், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல கேரளா நீ இருன்னு சொல்லும் பொழுது இருந்த பொழுது சவால்கள் வந்தது. இந்த சவால்கள்ல கர்த்தர் ஜெயத்தை தந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். சவால்கள் வரலாம். சில நேரங்கள் நம்ம பயந்த காரியம் நமக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம யோபுல வாசிப்போம். நான் எனக்கு கூட ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் ஆண்டவர் சொல்லி போயும் அவன் சவால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அதை தொடர்ந்து தியானித்த பொழுது சில நேரங்களில் நம்ம பயப்படுற காரியங்கள் நம்ம லைஃப்ல நேரிடும். எனவே தைரியமா இருக்கு,
பிரைஸ் எல்லாம் இந்த நெகட்டிவான அந்த ஸ்பீச்செல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் அவாய்ட் பண்ணணும். கனி இருக்க காய் கவர்ந்தற்றுன்னு நம்ம பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை இருக்கிற நேரத்தில் அந்த நல்ல வார்த்தைகளை பேசுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாது. நல்லா இருங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் கூட ஸ்தோத்திரம் ஒரு விரக்தியான ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் பேசினதெல்லாம் ஸ்தோத்திரம் விரக்தியின் வார்த்தைகளாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ஆடு காணாமல் போச்சு, 99 வனாந்திரத்தில் ஆண்டு அப்படியே விட்டுட்டு எனது அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தான் தேடினார். ஆண்டவர் காணாமல் போன ஆட்டை தான் தேடுற வேலையை செய்கிறாரு. அல்ல சோத்திரம். இன்னும் அவருக்கு அடங்கி இருக்கிற 99 என்ன செஞ்சிடுறாரு? வனாந்திரத்தில் விட்டுட்டு போயிரு. அவர் சொல்கிற இடத்துல நான் சொன்னேன் ரைட்டா, பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்குது சரியா, நல்லா படிக்கிற பிள்ளைகளை அல்லது பெற்றோர் ரொம்ப கவனிக்க மாட்டாங்க. ஆனால் எது ரொம்ப வீக்காக இருக்குதோ அதை தான் என்ன செய்வாங்க, 4 டியூஷனில் போட்டு தேத்தணும்னு நினைப்பாங்க. அதே போல் தான் நல்லா இருக்கிறவங்களை என்ன செய்கிறாரு ஆண்டவர், அதற்கேற்ற கிருபைகளை தர்றாரு. சிக்கலாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவர்களை வழி நடத்துகிறான்னு சொன்னேன். அருமையான தேவ ஜனங்களே, அப்போ பாருங்க, இவனுக்கு அந்த சிச்சுவேஷனில் சவால் வந்துச்சு. ஆனால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படின்னா எனக்கு சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுங்க, அல்லது கல்லறை தோட்டம் தான் இல்லை கல்லறை தான் பிரச்சனை இல்லாத இடம் அப்படின்னு. ஆனால் அங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்குது சரியா சரியா. சில நேரங்களில் கல்லறை தோட்ட பிரச்சனைகள் வரும் பாருங்க ரைட்டா. இங்கே அடக்கம் இல்லாமா, முடியுமா முடியாதா, இல்லை அப்படின்ட்டு சரியா. நானே அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இந்த உலகத்தில் அவங்க உயிரோடு இருக்க நேரம் பார்க்குறது தான் முக்கியம். அதுக்கு பிறகு கல்லறை கட்டுறீங்களோ இல்லையோங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா நம்ம திருப்திக்காக செஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் ரைட்டா. ஆனால் சோதரன் அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க, ஆண்டவரோடு இருப்பாங்க. இம்மைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் தான் அங்கே இருக்கும். அது எலும்பு கூட மாறி அது அப்படியே எல்லாமே கொஞ்சம் நாட்கள் போக போக எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் இருக்கும். அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது பிரைஸ்லா, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தர ஒரு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அது சொத்தை குறிச்சுக்க. 2ஆவதாக அது என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லும் இடத்தில் நீங்கள் இருங்க. 2ஆவதாக கைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கட்டும். 2ஆவதாக உங்கள் கைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கட்டும். என்ன செய்யுங்க, நீங்கள் தொடர்ந்து 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 12 and 13 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே, நல்ல கவனிங்க, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். எல்லாம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தடைந்து மகா பெரியவனான. 2ஆவதாக கைகள் செயல்பட்டு கொண்டு அளவு என்ன, நீங்கள் செயல்பட்டுட்டே இருக்கும். அந்த ஜெயத்தை காண வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், செயல்பட்டு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நானல்ல. ஜாக்கிரதையுடைய கை ஆடு ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை சுந்தரா, என் தாப்பனார் ஒரு கடை வச்சுருந்தாங்க சவுத் பஜாரில். 84லேருந்து ஒரு 90 வரைக்கும் அந்த டைமில் வரைக்கும் வச்சுருந்துருப்பாங்க. அந்த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தம்பி வேலையில் இருந்தாப்புல. இங்கே ஸ்டேஷ்னரி ஷாப்புன்னு அப்படின்னா பிள்ளைகள் ஸ்கூல்லாம் காலேஜஸ்லாம் திறக்கிற நேரம் வரைக்கும் பிஸியாக இருக்கும். அது சோத்திரம் அவங்க ஸ்கூல் காலேஜுக்கு போன பின்பதாக ஒரு ஒரு டைம் ஒரு 3 hours 4 hours வந்து கடையில் பெருசாக பிஸ்னஸ் இருக்காது. ஸ்டேஷன் என்ன எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போயிருப்பாங்க, எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. அதில் கொஞ்சம் மினிமம். அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வேலைக்கு இருந்தான். அவன் சும்மாவே இருக்க மாட்டான் பாருங்க, ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். அதில் இந்த காலத்தில் இங்க் டப்பா இருக்கும், ஃபில்லர் இருக்கும். அந்த ஃபில்லர் இருக்கும், ஒரு சின்ன பெட்டி எடுத்து அது நல்லா அதெல்லாம் பேப்பர்லாம் போட்டு அழகாக ஒட்டி கரெக்டாக கட் பண்ணி அதில் இங்க் பாட்டில் உளுத்தி வச்சுருப்பான். அப்புறம் சின்ன இங்க் ஃபில்லருக்குன்னு ஒரு சின்ன ஓட்டையை போட்டு வச்சுருப்பான். அப்புறம் குட்டி கிளாத்தை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கட் பண்ணி அதை அப்போ நான் பார்க்கும்பொழுதே அப்படியே நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் சரியா. இப்படியாக சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது செஞ்சுக்கிட்டே ஒரு டெவலப்மெண்ட், ஒரு அழகுப்படுத்துகிற விஷயத்தில் அவன் இருப்பான். அல்ல அதே போல் தான் உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் என்ன பணிகளை கொடுத்துருக்கா. சின்ன பணியாக இருக்கலாம், பெரிய பணியாக இருக்கலாம், உலகத்தால் கனப்படுத்தப்படுற பணியாக இருக்கலாம், உலகத்தால் கனப்படுத்தப்படுகிற பணியாக இருக்கலாம். எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் அந்த பணியை நேசித்து செய்யும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நீங்கள் எதையும் செழிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா அது நன்மையாக இருக்காது. சழிப்பாகவே செய்யக்கூடாது. நல்ல உற்சாகமாக ஊக்கமாக நம்ம செயல்படும். என்ன இவ்வளோ நாள் வறட்சி, இப்போ உண்மை இல்லை,
அப்படின்னு நம்ம சோர்ந்துடக்கூடாது. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிற நான் கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றை நீ காண்பா என்று சொல்லி பாட்டு பாடுறோமே. அருமையான தேவ ஜனங்களே, கடந்ததை போட்டு யோசிக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே, விசுவாசத்தினாலே நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் ஒரு பெரிய விருத்தியை தர அவர் வல்லவராயிருக்கிறார். முழுதும் பிரயாசப்பட்டோம், அது ஒன்றும் அகப்படலை அப்படிங்கிற நிலை தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வலைகளை போட்ட பொழுது அது படகுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது போல நமக்கு நிச்சயமாய் தர வல்லவராயிருக்கிறார். ஈசாக் அந்த தேசத்தில் என்ன செஞ்சானா? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், ரொம்ப முக்கியமான, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும் தேவ ஜனங்கள். அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய கூட அவர் தந்து வாங்கணும். அந்த உன்னத பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. பாருங்க, கர்த்தர் அந்த வருஷத்து 100 மடங்கு பலனை அடைந்தான். 100-fold. நான் எப்பயுமே நம்பிச்சோம், டெய்லி லாபமா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு நாள் நஷ்டப்படக்கூடாதப்பா, தேவையில்லாத நஷ்டங்கள், வீண் செலவினங்கள்லாம் வரக்கூடாது. இதான் என்னுடைய ஜபமாவே இருக்கும். பாருங்க, ஸ்தோத்திரம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராயிருக்கிறார். 3வது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். 2வது இதுல பாயிண்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டேன். 3வது, கவலைப்படாமல் காரியத்தை நடத்துங்கள். கவலைப்படாமல் காரியத்தை நடத்துங்க. சில நேரங்கள்ல சோர்வுகள் நம்ம வாழ்க்கையில் வரும். பாருங்க, இவ்வளோ பிரயாசப்படுற நேரத்தில் சோர்வு வரும். நீங்கள் 14ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சோர்வின் சூழ்நிலை வந்து, அவனுடைய ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால ஆபேலை பார்த்து யார் பொறாமைப்படுறான்? அவ்வளோதான். பாருங்க, பொறாமை ஒரு ஆசீர்வாதம் பொறாமை ஏற்படுத்தும். பாருங்க, நிறைய நேரத்தில் பொறாமை நிமித்தமாக எவ்வளோ இல்லாததை பொல்லாத ஜனங்கள் சொல்கிறத பார்த்து, சில ஊழியர்கள் சொல்கிறத பார்த்தே நான் அதிர்ந்து போயிருக்கேன். பாருங்க, என்னாமா ஆட்கள் பொய்யை சொல்கிறாங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பொய் தான் ரொம்ப நல்ல ஹைலைட் ஆகுது. அதனால் அவர் அந்த பிரதர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படியா அப்படிங்காதீங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியாது. நிறைய நேரத்தில் நீங்கள் தீர்ப்பு செஞ்சிட முடியாது. நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் யாரையும் தீர்ப்பு செய்யாது. ஏன்னா சரியா, அவங்க நீங்கள் கேட்குற தகவல் உண்மையாக பொய்யானே என்ன தெரியும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொய் தான் உண்மை மாதிரி இருக்குது. என்னது பொய் தான் என்ன செய்யுது? உண்மை. அதனால் எடுத்துன்னு டக்குன்னு தீர்ப்பு செய்யுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்துச்சோம். நீங்கள் அதற்கான பதிலை நாளை கண்டுபிடிங்க. இந்த காரியங்களை விசாரிங்க. கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். இது நான் நிறைய இந்த நாட்களில் பார்க்குற விஷயம். பொய் பயங்கரமாக உலகத்தில் நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தாலும் என்னது டைட்டிலுக்கும் உள்ளே இருக்கிற என்னது கண்டென்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? என்ன சரியா? பரபரப்பா ஸ்டாலினை பற்றி பரபரப்பாக சொல்லுவாங்க, முதலமைச்சர் விஜயை பற்றி பரபரப்பாக சொல்லுவாங்க. இந்த டைட்டில்லே வண்டி ஓட்டுற காலத்தில் இருக்கிறோம். இப்போ பரபரப்பு எல்லா நியூஸ் சேனலும் அதிர்ந்தது, அப்படியானது இப்படியானதுன்னு பாருங்க. உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. பாருங்க, டைட்டில் பார்த்து அதிர்ந்தது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா. அதனால் நல்லதே பாட்டு ப்ரைஸ்லாம். அன்றைக்கி தர்மராஜையை குறித்து சொன்னாங்க, மொபைல் ஃபோனே இல்லை, நல்லா பைபிள் வாசித்தாங்க சொன்னேன். இந்த மாதிரி ஆண்டவரோடு கூட செலவழிக்கிறது தான். யாரை நீங்கள் நம்பலாம்? ஜெபிக்கிறவங்களை நம்பலாம். அந்த காலத்தில் நீங்கள் எஸ்டேட்டுக்கெல்லாம் வேலை எடுக்கும் பொழுது என்ன செய்வாங்களாம்? ஷார்ட்ஸை தூக்கி பார்ப்பாங்களாம். காலில் காய்ப்பு பிடிச்சிருந்தா தைரியமாக எடுப்பாங்களாம். ஜெபிக்கிற ஆள் உண்மையாக இருப்பான். இன்றைக்கி எல்லாமே இப்போ காலத்தில் நீங்கள் உங்கள் முழங்காலே என்ன செஞ்சிடலாம்? ஜெபிக்கிற ஒரு முழங்காலாக மாற்றிடலாம். அந்தளவுக்கு புரட்சியாச்சு. அந்த க்ரீமை போட்டு 4 க்ரீமை போட்டு காய்ப்பு பிடிச்ச மாதிரி காட்டிடுறோம். பார்த்தா எம்மாடியா, இந்த பாஸ்டர் வினோத் கூட அவ்வளோ ஜோம்னது கிடையாது. இவன் காலை பார்த்தா ஒரு நாளைக்கு 2 தசமபாங்கிற மாதிரி 2.40 நிமிஷம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்காருங்கிற மாதிரி ஆயிரும். தேவ ஜனங்களே, சோத்திரம், நம்மளுடைய தீர்மானங்கள் எல்லாம் ஜபத்துக்கு பின்னால் இருக்கணும். நல்ல ஊக்கமான ஜபத்துக்கு பின்னால் இருக்கு. கத்தர்
சாத்தானை நிறைய நேரங்களில் இன்னைக்கு நிறைய நேரங்களில் எனக்கு சமீபத்தில் ஒரு குடும்பத்தை போய் சந்தித்தேன். ஒரு விஷயமா போய் பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்காக போகும் பொழுது, அவங்க தன்னுடைய மகளை குறித்து ஒரு கண்ணீர் கதையை சொன்னாங்க. ஒரு பையன் விரட்டி 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 லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு, விரட்டி வெடிச்சுக்கிறவங்க முடிச்சு காலில் விழுந்து என் கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ விரட்டுறானேன்னு கல்யாணம் கட்டின பின்பதாக அது பிறகு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுயரூபம் தெரிய வந்து குடிச்சு அவளை போட்டு அடித்து 2 பிள்ளைகளாகி கடைசியில் இப்போ அந்த பொண்ணு தன்னுடைய தகப்பனார் வீட்டில் இருக்கிறாங்க. அது போய் பார்க்கும்போது வேதனையாக இருந்துச்சு. எனவே யோசித்தேன். அப்படி பேசி கொண்டிருக்கும்போது தான் நேற்று தினத்தில் சோத்திர பெங்களூர்லேருந்து ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னாங்க, இந்த கதைகளை பேசும்போது சொன்னாங்க, அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. ஒருத்தர் இருந்தால் அந்த பொண்ணு வேற ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தது, இந்த பையன் கர்நாடகா வேறட்ட. இந்த அவங்ககிட்ட போய் அவங்க பெற்றோர்கிட்ட போய் கேட்டு, இந்த பொண்ணை எனக்கு கண்டிப்பாக தான் கல்யாணம் கட்டி நல்லா பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே செலவழித்து அவனேலாம் போட்டு கல்யாணம் கட்டி எல்லாம் முடித்த பின்பதாக தன்னுடைய சுயரூபத்தை காட்டின பின்பதாக ரைட்டா அடிச்சு அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சு. அப்போ இவரெல்லாம் போய் பல தடவை பஞ்சாயத்து பண்ணாராம். பஞ்சாயத்து பண்ணப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சான், இன்னொரு தடவை மட்டும் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா நான் தூக்கில் தொங்கிடுவேன்ட்டாலாம். அதனால் அந்த சோத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழ்க்கை துணையுடைய அந்த நகைகள் எடுத்துன்னு ரொம்ப எமர்ஜென்சி எதுனாலும் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு சீக்கிரம் அவங்கள்ட்ட அதை திருப்பி கொடுத்துடணும். இந்த 5 மாதத்தில் அது நடக்கட்டும், நான் வாழ்த்துறேன் ரைட்டா. சோதரன் மனைவி கொண்டு வந்த அந்த நகையை வச்சு அது எங்கே போய் அடகடையில் இருக்கிற நிலைகள்லாம் இருக்கக்கூடாது. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு டெலிவரன்ஸை தரட்டும். அழிக்கிற ஒரு நிலையே இருக்கக்கூடாது. பாருங்கள், ஏதோ ஒரு எமர்ஜென்சி நகையெல்லாம் வச்சுருக்கிறது, ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எங்கேயும் போய் கடன் கேட்க வேண்டாம், என்ன செய்யலாம், பேங்க்கில் போய் கொடுத்து டக்குன்னு வாங்கிக்கலாம். அதே மூழ்கி இருக்க நிலையில் இருக்கக்கூடாது. அதோட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் மனைவி நகையெல்லாம் மீட்கத்தக்கதான கிருபையை தருவாரா. அது எப்பவுமே ரிசர்வேஷனில் இருக்கணும். சரி, அதை போட்டு அழிச்சு ரைட்டா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிற நிலைகள் இருக்கக்கூடாது. அதில் கர்த்தர் நிறைய இடங்கள் அதான் கேள்விப்படுறேன். அது உங்களுக்கு வீக் ஆயிரும். மேக்சிமம் முடியலன்னா தான் அதில் டச்சே பண்ணணும் பாருங்கள். எல்லாம் அது வரைக்கும் சமாளிக்கணும் பாருங்கள். அதை நம்மளை வீக் ஆக்கிரும் ரைட்டா. அந்த நிலைகள் இருக்கும். இதெல்லாம் நான் நிறைய இடங்களில் பார்க்குறது அனுபவங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கையில் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து நீங்கள் பார்த்து பண்ணும்போது பொறாமைக்கு அவன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் என்ன பண்ணாரு இந்த ஈசாக்கு, தன் தகப்பனார் வெட்டி போட்ட துறவுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, மற்றவங்க மூடி போட்டாங்க. அதெல்லாவற்றையும் அல்ல சொத்தர சரிப்படுத்துகிற பணியில் இருந்தாங்க. முந்தி நல்லா இருந்துச்சு, குழம்பை போயிருக்க நிலைகள் இருக்குதா, அதை மீண்டும் சீர்படுத்த தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க 16ஆம் வசனம், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீர் எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனானா என்றான். கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். உங்களை துரத்துறது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஈசாக் அப்படி விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கின் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து எல்லாம் 18ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்க. தன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவளுக்கு பேரிட்டான். அப்ப என்னெல்லாம் பேர் விட்டுருந்தா அதெல்லாம் மெமரியில் வச்சு அந்த திரும்ப பேர் வைக்கிறத கொடுத்து பார்க்கிறோம். திரும்ப தோண்டி பேர்களை வைக்கிறான். ஈசாக்குடைய வேலைக்கார் பள்ளத்தாக்கு வெட்டி அங்கே சுரக்கும் நீரூட்டை கண்டார். பாருங்க, அதை வெட்டின பொழுது நீரூட்டை அன்னைக்கு ஒரு போர் போட்டாங்க. போடும் பொழுது நிறைய புகையாக தான் வந்துச்சு. பாருங்க, இப்போ இருக்கிற காலங்களில் 400 அடி 500 அடிலாம் போடுறாங்க. இப்போ இருக்கிற ஏரியாவில் நம்ம சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆனாலும் கம்ப்ரஸர் வச்சு போடுற அளவுக்கு ஒரு தண்ணி வரதான் செய்யுது. பார்க்கும் பொழுது நீரூற்று நம்ம போர் போடுறதுல ஒரு குறிப்பிட்ட 60 அடியில் என்ன செய்யும், திடீர்னு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 150 அடிக்கு அப்புறம் திரும்ப என்னதும் நல்லா பொங்கி வரும். பாருங்கள், சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் நான் சோத்திரம் போர் காய்ச்சோம்னு பயங்கர தண்ணி என்ன தோட்டத்துக்கே என்னது தண்ணி பாய்க்கிற அளவுக்கு தண்ணி பீச்சு அடிக்கும் அந்த ஏரியாவை தெருவெலாம். நான் அப்படி நினைப்பேன், ஆண்டவரே ஒரு நம்ம விசுவாசி ஒரு போர் போட்டால் அது என்னது அந்த பிளாட்லேருந்துலாம் ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கும், லைட்டாக கசிஞ்சுதுயா அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கி ஜெயமரி அம்மா சாட்சி சொன்னாங்கல்ல, 4 போர் போட்டு அங்கே வீட்டில் தண்ணி வரவே இல்லையா. 4 போர் போட்டு இப்போ எல்லாம் சொன்னாங்க இந்த இடத்த விற்றுட்டு வேறு இடத்துல போயிருன்னு. அப்படி இருக்கும்பொழுது அந்த அம்மா சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போது பாஸ்டர் சொன்ன பொழுது நான் ஜோமன்னு சொல்லி போர் போடுற இடத்துல பாஸ்டர் ஜோமனி ரைட்டா போர் போட்டு முடிகிற வரைக்கும் அங்கே இருந்தாங்க. நல்ல தண்ணீர் வர கிருபை செய்தால் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. நீங்கள் நல்ல நீரூற்றை காண்பீர்கள். அதே இடம்தான்
ஆனா நீரூற்று இருக்கும். வனாந்தரமா இருந்த அதே இடத்துல நீரூற்றை நீங்கள் காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 20ஆம் வசனம், கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார். அவர்கள் தன்னோட கூட வாக்குவாதம் பண்ணினபடினார் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினான். ஆக அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவிட விட்டு பேர்ந்து போய் வேறு துறவை வெட்டினான். இதுதான் யா அப்படின்னு போராடிட்டு இருக்க நிலை கிடையாது. நீங்க எங்க போனாலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீயா நானா, நீயா நானா அப்படிங்கிற லெவல் கிடையாது. நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. நீங்க வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க போயில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. சில இடங்கள் அதுதான் இந்த இடம். நீயா நானான்னு போடுற எங்க போனாலும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பின்பு அவளை விட்டு பேர்ந்து போய் வேறு துறை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு, நீங்கள் பழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாங்க. நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே நாங்கள் பழுகும்படி எங்களுக்கு நீர் இடத்தை உண்டு பண்ணுகிற தயவுக்காக நன்றி. நாங்கள் பழுகும்படியாக ஆண்டவரே ஏசேக்கு சித்தனா முடிஞ்சது, ஏசேக்கு சித்தனா முடிஞ்சது. நீங்கள் நான் பழுகும்படி கர்த்தர் இடத்தை உண்டாக்கி இருக்கிறார். ரெகபோத் என்று பெயரிட்டார். பின்பதான் இன்னொரு போயும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்ததை தொடர்ந்து நீங்கள் படிக்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, பிரைஸ் கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க, காரியங்களை நீங்கள் நடத்துங்க. ஏசேக்கு வந்திருக்கலாம், நின்று போகாதீங்க. சித்தனை வந்திருக்கலாம், நின்று போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிகபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் பழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவார். இந்த பகுதியை வாசித்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பஞ்சத்தில் ஆரம்பிச்சது, ஆனால் சோத்திரம் ஒரு பழுகி பெருகிற நிலையோடு முடியுது. வாழ்க்கையில பஞ்சமா இருக்கலாம், ஆனா ஒரு பழுகி பெருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமாய் தர வல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களை பழுகி செய்கிற போகிற தயவுக்காக நன்றி. நீங்க பழுகி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. பழுகி பெருகத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறீர். அல்லேலூயா. எங்க வாழ்க்கை ரெகபோ தொடங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாம் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கி இருக்கிற நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையின்படி 100 மடங்கு ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு வாஞ்சியோடு இருக்கிறோம். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வெளியூரில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அது மாத்திரம் ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலி அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் பிளஸ்ன்னு ஒரு சர்வீஸ் குட்டீஸ்க்குன்னு சூப்பராக வருது. அதே போல் எஸ் ப்ரோக்ராம் இருக்குது, சர்வீஸ், ஜபங்கள், பைபிள் ஸ்டடி, ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து பயனை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்பும் வரை தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.